அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 5 என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நினைவில் வருவது ஆசிரியர் தினம்தான். ஆனால் தன்னையே உருக்கி இந்திய விளக்கில் எண்ணெய் ஊற்றிய வ.உ.சியின் பிறந்த நாளும் அன்றுதான் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? 1946 வ.உ.சியின் வரலாறை ம.பொ.சி பேசுகிறார். சிவம் பேசினால் சவம் கூட எழுந்து நிற்கும் என்றார். அப்படி சிவம் பேசுகிற போது 1000 பேர் கூடி நிற்கும் கூட்டத்தில் நாமும் நின்று கேட்டால் ஒரு வெள்ளைக்காரனின் குடலையாவது உருவி மாலை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றும். தமிழகத்திலே கோராமில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அது ஆங்கிலேயர்களின் மில். அதில் வேலை செய்யும் ஆட்களை கூலி என்றுதான் அழைப்பார்கள். 12 மணி நேர வேலை, உணவு இடைவேளை கிடையாது, விடுப்பும் கிடையாது. ஒரு நாயை விட மிக மோசமாக நடத்துகிறார்கள். அப்பொழுது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த போராட்டத்தை நிறுத்துமாறு ஆங்கிலேயர்கள் கூறுகிறார்கள். அதற்கு வ.உ.சி கூறினார், நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து நடத்தினீர்கள் என்றால் இதன் விளைவு இங்கிலாந்தில் இருக்கும் அனைத்து மில்களும் மூடப்படும். எனவே இவ்வளவு சக்தி வாய்ந்த நீங்கள் ஏன் அடிமை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டார். விபின் சந்திரபாலரின் விடுதலையை பாரதியார் சென்னையில் கொண்டாடுகிறார். அதே விபின் சந்திரபாலரின் விடுதலையை வ.உ.சி தூத்துக்குடியில் கொண்டாடுவதற்காக அனுமதி கேட்கிறார். ஆனால் அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்பொழுது தாமிரபரணி ஆற்றங்கரையில் மக்கள் கூடி நிற்கிறார்கள். அங்கு சிவமும் வ.உ.சியும் கூறுகிறார்கள், இங்கு கொதித்து எழுவது மக்கள் மட்டுமல்ல, தாமிரபரணி தண்ணீரும் தான் என்று. சிவத்திற்கு 10 ஆண்டுகள் தண்டனை, வ.உ.சிக்கு மட்டும் 40 ஆண்டுகள் தண்டனை. அப்பொழுது மக்கள் அனைவரும் கேட்டனர், ஏன் வ.உ.சிக்கு மட்டும் 40 ஆண்டுகள் தண்டனை என்று. அப்பொழுது ஆங்கிலேய நீதிபதி பின்ஹே கூறுகிறார், சிவம் வெறும் கருவி மட்டும்தான். ஆனால் அந்த கருவியை வைத்து வெள்ளையாட்சிக்கு எதிராக வீசி பார்த்தவன் தான் வ.உ.சி. அதனால்தான் அவனுக்கு 40 ஆண்டுகள் தண்டனை என்று கூறினார். வ.உ.சியின் எலும்புக்கூடு கூட வெள்ளையாட்சிக்கு எதிரானதுதான் என்று தீர்ப்பெழுதினார். நாமெல்லாம் வீடுகளுக்கு பூட்டு போட்டு பார்த்திருப்போம், கடைகளுக்கு சிறைச்சாலைகளுக்கு பூட்டு போட்டு பார்த்திருப்போம். ஆனால் ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு வாய் பூட்டு தண்டனை அளித்தது நம் வ.உ.சிக்கு மட்டும்தான். வ.உ.சி தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து கப்பல் வாங்குவதற்காக செல்கிறார். அப்பொழுது ஒருவரின் மூலமாக அவருக்கு தகவல் தெரிகிறது, தன்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார், தன்னுடைய முதல் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் உடனே வந்தாக வேண்டும் என்று. அப்பொழுது வ.உ.சி கூறினார், நான் வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லையெனில் கடலில் வீழ்ந்து மாய்ந்து போவேன் என்று சொன்னார். வ.உ.சி தன்னுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய நண்பர் ஒருவரை அழைத்து, எனக்கு பாரதியார் பாடின என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் பாடல பாடி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த நண்பரும் அந்த பாடலை பாடுகிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வ.உ.சியின் உயிர் அவரை விட்டு பிரிந்தது. என் உரையை வ.உ.சிக்கு சமர்ப்பித்து எனக்கு இந்த நல்வாய்ப்பை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.